பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் எங்களை ஹோட்டலில் மீட் பண்ணி அந்த கதையை நரேட் பண்ணார். அண்ட் அப்படி தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வந்தேன். அந்த டைமில் ஐ திங்க் காளி கன்ஃபார்ம்டாக இருந்தார். அவர் சொல்லியிருந்தார் காளிதாஸ் தான் பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ அப்படி ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. அண்ட் இன்ஃபேக்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐ திங்க் அவருக்கு தான் இருந்திருக்கும். ஏன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் சைமல்டேனியஸ்லி ஷூட் பண்ணும்போது அது ரொம்ப அசால்ட்டாக இல்லை காஸ்ட்டுக்கு தேங்க்யூன்னு சொல்லி போயிருந்தார். பட் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். ஏன்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணல. ஹிந்தி காஸ்ட் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் இந்த ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டோம். ஹிந்தி காஸ்ட் வந்து தமிழ் காஸ்டோட ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டாங்க. பட் எல்லா காஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. இதுதான் சீன், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ பிக் தேங்க்யூ டு பிஜோய், அவரோட டீம், his team which involves Pooja and Priya and Gopika and all of them, Srikanth, all the assistant directors, you know, அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க during this entire shooting phase. Shri also, hairstylist. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் எனக்கு ஒரு படத்தில் ஒரு ஸ்பைக்லாம் பண்ணி ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க என்ன. ஸோ பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் the wonderful star cast that we have. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் காளி அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வர முடியல. ஸோ காளி சார் இப்போ நான் எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். அவர் ஷூட்டில் இருக்காரு. பட் பானு, சஞ்சனா அண்ட் a lot of other artists like Nitya and Amrita, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ பிக் தேங்க்யூ to all of them. Hopefully I've learned a little bit from all of you. So big thank you to all of you. So March 1st or release ஆகுது. ஒரு காலேஜ் ஃபிலிம், ஒரு ஃபன் ஃபிலிம், ஆக்ஷன். இட் ஹேஸ் ஒரு கொஞ்சம் a little bit about friendship, a lot of emotion in the film. So படம் பாருங்க and support us and உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. March 1st படம் பார்த்ததுக்கப்புறம். தேங்க்யூ. ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சூப்பர் சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க. அண்ட் வி ரியலி ஹோப் யூ கண்டினியூ டு டூ ஸோ. போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன் அப்படின்னா அதே தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்னா, நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்போ சப்போஸ் லைக் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்ணுறாங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த காலேஜ் போகிற பொண்ணு, இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காம வந்து விஜய் வந்து எனக்கு வந்து ஒரு லைக் ஹி கேவ் அ வெரி பிக் ஆஃபர். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், நான் ஒரு 2 கேரக்டருக்கு உங்களை பற்றி நான் நினச்சி வச்சுருக்கேன், பட் நீங்கள் கதை கேட்டுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம். பிகாஸ் நான் ஒரு கேரக்டரில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 2 months பேக் அண்ட் ஃபோர்த். அவர் வந்து இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐ பிளேட் நவ். நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர். It's a very western character from whatever I've done so far. நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிகதண்டாவாக இருக்கட்டும், சார்பேட்டாவாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக ரொம்ப பெருசாக பேசாத ஒரு பொண்ணு, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில் பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட், ஒரு க்ராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்னை வந்து என்ன ஒரு பெரிய மரம் இருக்குது இதில் ஓடுங்க நல்லா பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் ஆல்சோ காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமினண்ட்டான சீன்ஸ் இருந்தது. காஸ்ட்டாக வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது. லைக் ஜென்ரலாகவே பர்சனல் லைஃப்பில் காளி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம். அவர் பேசவே மாட்டார். காளி வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டார். அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் செட்டில் இருந்தாலும் சிரிப்பாங்க, ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் வந்து பிஜாய். பட் அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டையர் செட் ஆஃப் காஸ்ட் வேறு இருந்தாங்க இன் ஹிந்தி. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் ஸோ வெல். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அந்த படம். அதில் இருக்கிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும், ஜென்ரலாக அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ மை காஸ்ட் அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவர்.
அவர் வந்து நம்ம அவரோட குரலை பற்றியே பேசணும், ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதனால் நான் ஒரு கதை சொல்லியே அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அர்ஜுன் இதை பற்றி பேச மாட்டாங்க, அதனால தான் இதை நான் வெளியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அன்றைக்கி வந்து செம மழை, ஒரு லைக் ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன். ராத்திரி ஒரு 2-3 மணி 2 to 3 AM இருக்கும். நாங்கள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு ஹிந்தி காஸ்ட் முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போகிறாரு சண்டை போடுறதுக்கு. போயிட்டு செம மழை, செம்ம குளிர். நாங்கள் டிசம்பர் மாதத்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கொட்டுது, ஃபுல் வெட்டாக வேற இருக்காரு. இதில் வேற வழுக்கி விழுந்து பல்லு உடஞ்சி திடீர்னு எங்கள் எல்லாருக்கும், நாங்களாம் கேரவானில் வந்து அப்போ தான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அசைஞ்சிருக்கோம். திடீர்னு அர்ஜுன் கடிப்பட்டுச்சு, ஐயோ பெரிய ரத்தம் பயங்கரமா. எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இவர் அங்கே நின்று திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இல்லைங்க ஏதோ ரத்தம் கீத்தவங்க, இல்லைங்க அதெல்லாம் தொடச்சிட்டு அவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இல்லைங்க ஹாஸ்பிட்டல் போலியா, இல்லைங்க வெறும் பல்லு தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு. வெறும் பல்லு தான் உடஞ்சிருக்கு, அப்புறம் வராங்க சைடு ஒரு பல்லு இல்லை அவருக்கு. அதனால வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்த படத்துல. காளி கிட்ட இருந்தும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீன்ல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜென்ரலாக யார்கிட்டையும் பேச மாட்டார், பட் இதில் நாங்கள் இழுத்து பிடிச்சி இல்லை நீ உட்காந்து பேசி தான் ஆகணும் எங்ககிட்ட, ஷூட் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலிக்கட்டாயமாக இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். பட் தேங்க்யூ அர்ஜுன், யூ பின் வெரி கைண்ட். 1 March போர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிரெடிட் ஒன்று கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் விஜய் அகேன். அண்ட் above everything I would really like to thank my parents. எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த மேடையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இது விஜய் வந்து 2 லாங்குவேஜில் பண்ணார். அவர் ஹிந்தி தமிழ் ரெண்டுமே, அது ரெண்டுமே நான் நடித்தேன். ஸோ எனக்கு என்னால் பண்ண முடியும்னா அது அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை முன்னாடி, பட் அவர் தான் எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. பண்ணி முடிச்சிட்டோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க இப்படி இருக்குன்னு. ஐ திங்க் தட்ஸ் இட். நம்ம ஆளுங்க போகிறது நிறையா இருக்குது. இப்போ அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு திறமைசாலியை நீங்கள் ஹிந்தி கூட்டு போயிருக்கலாம், மற்றவங்களை விடுங்க கூட்டு போய். ஏன்னா அவரோட வாய்ஸ்லேருந்து ஐஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா. பண்ணுறோம் சார், பண்ணுறோம். இல்ல அது நம்ம மத்தவங்க விடுங்க, எல்லாரையுமே கூட்டு போயிருக்கலாம். நீங்க கேட்டுக்கலாம், இவ்வளோ தமிழ் ஆளுங்க இருக்காங்க, எல்லாரையுமே நீங்க ஹிந்தி கூட்டு போயிருக்கலாம். இவர் ஒருத்தர் தான் ஹிந்தி அப்படின்னு நீங்க கேட்டுக்கலாமே. அப்படின்னா அது எப்படி நீங்க வந்து அசால்ட்டா மத்தவங்க விடுங்கன்னு சொல்லிக்கலாம். அவர் கொஞ்சம் எங்களுக்கு பாப்புலரா தெரியுறாரு. நீங்க எல்லாம் இதுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல, வேற ஒன்றும் இல்லை. அவர் ஆல்ரெடி ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ ஐ டோன்ட் நீட் டு டேக் ஹிம், ஹி இஸ் ஆல்ரெடி மேக்கிங் இன்ரோட்ஸ் தேர். So, but yeah, I'm pretty sure he's gonna kill it in Hindi as well. Director sir. Sir. கைதி ரொம்ப டிஃப்ரெண்ட் சார், அநீதியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர். இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஏன்னா நான் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கேரக்டர். காளி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான் படத்தில், as per the story. So அந்த வகையில் ஒரு டிஃப்ரென்ஸ். இன்ஃபேக்ட் நான் காலேஜில் நான் சீனியர், அவன் ஜூனியர். நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பட் நான் இந்த கதை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்புறேன் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து ஆனால் அது லோகேஷ் சார் தான் சொல்லணும், கூப்பிட்டாருன்னா நல்லா இருக்கும். நல்ல வேலை இன்னும் நான் அந்த என்சியூல சாவல. ஸோ ஹோப்ஃபுல்லி இருப்பேன். நம்பர் பார்ப்போம். டேரக்டர் சார், சார் இங்கே தமிழ் சினிமாவில் வந்து பெரிய பெரிய ஹீரோவே ஸ்மோக் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம் பண்ணுறாங்க. சரி ரிலீஸ் டைமில் நீங்கள் ஹீரோயின்லாம் ஸ்மோக் பண்ணி வச்சுருக்கீங்க, அது கூட வேறு மாதிரி ஸ்மோக்கிங் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? Sir, what is right for the story is what I've done. Where the story is set, where the characters are set, what kind of a context it is. I don't think there's any difference between a man smoking and a woman smoking. If a man can smoke, a woman can smoke too. So, but I don't need to show them just for the sake of it. It's for the scene and for the story. What is right is what we've done. சார் இதுக்கு காரணம் உங்க ஐஸ்டன் அவங்க பேர் சொல்றப்ப
அர்ஜுன் தாஸ் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். 3-4 பேர் லேடி அசிஸ்டன்ட் பேர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த். அதனால தான் இந்த ஸ்மோக்கிங் சீன் லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஐயோ அப்படி ஒன்றும் இல்லை. My team there are a lot of women, but that is not the reason for me to get them to smoke. பெண்கள் பேர் சொன்னதா இருக்கு. ஆனா கேள்வி கேட்கப்படுது. இல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன 2 பேர் வந்து ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க அசிஸ்டன்ட் கிடையாது. ஸ்ரீகாந்த் அசிஸ்டன்ட், ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் அப்படி சொன்னாரு. By the way, Srikanth, I think here somewhere. Srikanth is my associate and the dialogue writer of the film, and also lyric writer for one of the songs. So big thank you to Srikanth here. He's been a very constant source of support. Arjun spoke about the first narration. I remember the first narration I had with Arjun. Srikanth was part of it, and after the narration, me and Srikanth sat and spoke about. You think he'll agree? So I still remember. Srikanth has been part of the process right from the beginning. So thank you so much. He himself is a director who will be making a debut soon. So thank you, Srikanth, for being part of 4 and for helping me throughout the journey of 4. அர்ஜுன்ஜி ஈக்குவலா நான் 2 பேரும் சேம் ஏஜ் மாதிரி ஒரு லுக் இருக்குல்ல. இல்லை சார், இது இன்ஃபேக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை இது. நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் விஜய் சாரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கார்த்திக் சார், கமல் சார், இதெல்லாம் ஒரு ட்ரூ பிளஸிங் தான் சார். எவ்வளோ பேருக்கு அது போய் அமையும்னு எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஃபன். காலியோட ஒர்க் பண்ணது ஈஸி கிடையாது. ஏன்னா எல்லா ஷாட்டுக்கு முன்னாடி அவன் சிரிக்க வைப்பான். பட் இல்லை, இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். பட் இதுக்கப்புறம் யாராவது அவன் கூட படம் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஒரு 10 தடவை யோசிப்பேன். ஏன்னா அவ்வளோ சேட்டப் பண்ணுவான் அவன் செட்டில். பட் ஜோக்ஸ் பட் இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். University, and I got a first account information of a riot that happened because of something that happened in a cultural festival. So that kick-started the story. That's how it started. The idea started from there, and I always wanted to do a good college film. So I think it all came together for that. I would not. It's based on a college riot, but it's got lots more happening. There is a lot, like Arjun again mentioned. It's a very emotionally heavy, punch-packed film. So it's the college film. It's made for college students and made for a young audience, and that's about it. Director, actually, the movie